அன்னைக்கு கவிதா வீட்டுல பயங்கர சத்தம். இதனால பயந்து போன அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அங்க போய் பார்த்ததுல கவிதா ரத்த வெள்ளத்துல கீழே கிடந்திருக்காங்க. அதே சமயம் அங்க இருந்த ஒருத்தரை கவிதாவோட சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து கண்மூடித்தனமா அடிச்சு உதைச்சிட்டு இருந்தாங்க. இத பார்த்து என்ன ஏதுன்னு கேட்கறதுக்குள்ள அந்த அடி வாங்கின இளைஞனும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான். இந்த சம்பவத்தை பத்தி தகவல் அறிஞ்சு வந்த போலீஸ்காரங்க 2 பேருடைய சடலங்களையும் கைப்பற்றி விசாரணை செஞ்சதுல வெளியானது இரட்டை கொலையோட பகீர் பின்னணி. தெலங்கானா மாநிலம் நிசாமாபாத் மாவட்டம் பான்சுவாடா பிரிவுக்கு உட்பட்ட பொட்டிக்குண்ட தாண்டா கிராமத்தைச் சேர்ந்தவங்க 35 வயசான கவிதா. இவங்களோட கணவர் கடந்த 10 வருடங்களுக்கு முன்னாடியே உடல்நலக்குறைவான உயிரிழந்த நிலையில 2 குழந்தைகளோட தனியா வசிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் மேடிப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ஏற்கனவே திருமணமானவரான லகாவத் ஆனந்த் என்பவரோட கவிதாவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவில் காதலா மாறின நிலையில 2 பேரும் கணவன் மனைவி போல ஒன்னா சேர்ந்து வாழ்ந்ததா சொல்லப்படுது. கொஞ்ச நாள் வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்த நிலையில ஆனந்துக்கும் கவிதாவுக்கும் கருத்து வேறுபாடுகள் வர தொடங்கி இருக்கு. இதனால 2 பேருக்கும் அடிக்கடி சண்டையும் வந்திருக்கு. இதனால மனசு வெறுத்து போன கவிதா கடந்த 10 வருஷமா தனிமையில இருந்த மாதிரியே இனிமேலும் வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதுன்னு முடிவு பண்ணி ஆனந்து கிட்ட பழகிறத நிறுத்த தொடங்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது போன்ற உறவுகள் ஆரம்பத்துல வாழ நல்லா இருக்கும்னும் போக போக குழந்தைகளோட எதிர்காலம் தான் பாதிக்கப்படும் பல பேர் கவிதாவுக்கு அட்வைஸ் பண்ணி இருக்காங்க. ஆனந்த் கிட்ட இருந்து விலக ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இத புரிஞ்சுக்காத ஆனந்த் கவிதாவுக்கு வேறு யாரோடவோ தொடர்பு ஏற்பட்டு இருக்கிறதா கற்பனை செஞ்சுட்டு சந்தேகத்தோட சண்டை போட்டு இருக்கான். ஆனா இதை எதையுமே பொருட்படுத்தாத கவிதா விலகுனதுதான்னு குழந்தைகளை கூட்டிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இப்படியே நாட்கள் போக போக கவிதா மேல அதீத கோபத்திலையும் தன்னை விட்டுட்டு போன வெறுப்புலையும் இருந்த ஆனந்த் மீண்டும் மீண்டும் கவிதாவை பார்க்க முயற்சி பண்ணி இருக்கான். ஆனா பார்க்க முடியாததால அவங்க அம்மா வீட்டுக்கு போனதா சொல்லப்படுது. அங்க போன ஆனந்த் வழக்கம் போல தன் கூட பேச மாட்டியானும் என்னையே வெறுக்கிறன்னு கேட்டும் சண்டை போட்டு இருக்கான். ஆனா கவிதா பேசாம வெளியே போன்னு கோபமா கத்தி இருக்காங்க. இதனால ஆத்திரத்தோட உச்சக்கட்டத்துக்கே போன ஆனந்த் தன்னோட கையில வச்சிருந்த மண்வெட்டியால கவிதா தலையிலேயே ஓங்கி அடிச்சிருக்கான். இதுல அலறி துடிச்சு சுருண்டு விழுந்த கவிதா ரத்த வெள்ளத்துல சம்பவ இடத்திலேயே உயிரை விட்டதா சொல்லப்படுது. கவிதாவோட சத்தம் கேட்டு வந்த அவங்க பெற்றோரும் உறவுக்காரங்களும் ஆனந்த பிடிச்சு சரமாரியா அடிச்சு உதச்ச நிலையில படுகாயம் அடைஞ்ச ஆனந்தும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது போலீசாரோட விசாரணையில தெரிய வந்துச்சு. ஒரே நேரத்துல 2 உயிர்கள் பறிபோன சம்பவம் அந்த கிராமத்து மக்களை சோகத்துல ஆழ்த்தி இருக்கு.